இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் just 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs profit. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு பார்த்தாச்சு பேசியாச்சு. இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருமணத்துக்கான ஹால் மட்டும் 7 கோடி ரூபாவில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பையன் நடக்கவிருக்கிற இது வந்து 7 கோடி ரூபாவில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவன் அங்கேருந்து வந்து கல்யாண கிஃப்ட் மட்டுமே அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்போ மேபி இவ்வளோ 7 கோடி ரூபாவில் அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீ இப்போ திடீர்னு வந்து இந்த பையனுக்காக அவனை வேணான்னு சொன்னால் என்ன பண்ணுறது? இந்த பேச்சு கூட நடந்திருக்கலாம். மேபி அவங்க பேசியிருந்தா, இல்லைனா அந்த பையன்கிட்ட அவங்க சொல்லியிருக்கலாம். அப்போ ஒரு இலகுவாக ஒரு ஐடியா பண்ணுவோம். சொசைட்டியில் நம்மளுக்கு கெட்ட பேர் வரதை விட பேசாமல் அவனை கொண்டுருவோம். இப்போ வந்து ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லுதுன்னா இதையே ஒரு நியூஸாக போடுவாங்க. இப்போ அவங்க அதெல்லாம் யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திருமணமாகி 7 கோடி ரூபாய்லாம் செலவு தயாராக இருக்கும்போது மாப்பிள்ளை வேண்டாம் என்று காதலனின் கரம் பிடித்த மணப்பெண் அப்படின்னு செய்தி போட்டால் அது சொசைட்டியில் அசிங்கமாகும். அவங்களுக்கு அதை விட இது ஓகேன்னு கொண்டுடுறாங்க. சிஎம் உடைய கான்வாயில் ஒரு நடிகை வந்து சிஎம் கூட வராங்க அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ. அப்படின்னா சிஎம் அலோவ் பண்ணாமல் ஒரு நடிகை உள்ளே வர முடியுமா? ஆனால் சிஎம் விட்டுறாங்க, அந்த நடிகை போட்டு துவைக்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு எதில் ஃபேவரட்டிசம் இருக்கோ அதை அவங்க பேசுகிறாங்க. அப்போ இதில் சிஎம் மீறி வந்து அவங்க ஒரு கேக்கு தூக்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்துட முடியுமா? முடியாது. ஆனால் அந்த அம்மாவை பிடிச்சிக்கிறானுங்க, இவரை விட்டுறாங்க. அப்போ இதில் ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குது. சோஷியல் மீடியாலையும் சரி, சமூகத்திலையும் சரி, ஒரு ஃபேவரட்டிசம். என்னை பொறுத்த வரைக்கும் கன்க்ளூசிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சிறப்பு சட்டங்கள், சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் வந்து போக்காது. ஒவ்வொரு தனிநபரும், ஏன்னா நம்ம ரஜினிகாந்த் சார் சொன்ன மாதிரி சொல்லணும்னா சிஸ்டமே சரி கிடையாது. இதான் உண்மை. நிறைய அதில் வந்து செலவு பண்ணிட்டோம், நிறைய அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். இந்த திருமணத்துக்கு வந்து நம்ம வந்து நிறைய செலவு பண்ணிட்டோம், வேறு வழி இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா. அதில் அவங்க அப்பா தள்ள அடிச்சு கலந்தாரு. நான் சொன்னேனே, ஐயோ அட்ஜஸ்ட் பண்ணு என் பிள்ளைய சொன்னேன் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்றாரு? என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் அலீம் அல் புகாரி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா புனேல வந்து தன்னோட ஃபியான்சியை ஒருத்தவங்க வந்து ஃபோர்ட்ல இருந்து கீழே தள்ளி கொலை பண்ணிருக்காங்க. சோ நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல பாக்கும்போது நிறைய கிரைம்ஸ்க்கு வந்து பேக் ஸ்டோரியா இருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரோ, சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து பியாண்ட் லா. இதில் முக்கியமான காரணம் என்னென்னா, in a society where marriage, divorce, remarriage, inheritance become complicated, இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு வந்து இந்த சொசைட்டியில் வந்து சட்டத்தினுடைய விழிப்புணர்வு படியும். இப்போ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஃபியான்சி தான் எத்தனைக்கும் கல்யாணம் கூட பண்ணலை. அப்போ வந்து அழகாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்போ வந்து ஒரு சொசைட்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஊரெல்லாம் சொல்லிட்டாங்க, பேசிட்டாங்க, இனிமே உன்னை எப்படி நான் திரும்ப நேசிக்கிறது, இந்த மாதிரியான சமூகம் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த சிந்தனை இருக்குல்ல. ஊர் என்ன நினைக்கும், ஊர் என்ன பேசும். நாம் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சட்டம் என்ன சொல்லும், அதை மட்டும் தான் யோசிக்கணும். இப்போ இவங்க ஊருக்கு யோசிச்சாங்களா, சட்டத்துக்கு யோசிச்சாங்களான்னா, சட்டத்தை விட்டாங்க, ஊரை யோசிச்சாங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீட்டில் பார்க்குறாங்க. இல்லை, அதை வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியல அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இல்லை, அந்த பையனை திருமணம் பண்ணி அவனுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த இவன் கூட இருக்கலான்னு அந்த பொண்ணு நினச்சிது அப்படின்னா கூட கல்யாணம் கூட ஆகலை, அப்புறம் ஏன் கொல்லணும் அப்படிங்கிற தாட் வந்து வருது அப்படின்னு சொன்னால், அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொன்னால், அதில் நம்ம புரிஞ்சுக்கிற செய்தி என்னவா இருக்குது அப்படின்னா, பேசிடுறாங்க வீட்டில், மேபி இப்படி கூட இருக்கலாம். ஏன்னா அது டீப்பாக அது வழக்குக்குள்ளே போனால் தான் நமக்கு தெரியும். ஒரு காலம் இவங்க கொஞ்ச நாள் தற்காலிகமாக பிரிஞ்சிருந்துருக்கலாம். அந்த பிரிஞ்சிருக்கிற நேரத்தில் வந்து இவங்களை பேசியிருக்கலாம். அதுக்கப்புறம் பேசிட்ட பிறகு நம்ம இதை விட்டுட்டா ஊரில் என்ன நினைப்பாங்க, சொசைட்டியில் என்ன பேசுவாங்க அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் சரி, பெண்களுக்கு எதிரான குற்றம் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஆளாலும் ஒரு வியாக்கியானம் தராங்க. அதில் முக்கியமானது நான் விளங்கி இருப்பது என்ன அப்படின்னா, கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், அதாவது திருமணம் என்பது வந்து ஒரு பெரிய பேர்டன் பெண்களுக்கு சமுதாயத்தில். அப்படி ஒரு சொசைட்டி வந்து உருவாயிருச்சு. இதுக்கு என்னென்னவோ சட்டங்கள் வந்து டவுரிக்கு சட்டம் போடுறாங்க, டிவிசி இருக்குது, நம்மளே இவ்வளோ வழக்குகள் நடத்துகிறோம், டொமஸ்டிக் வயலன்ஸில் வந்து வழக்கு நடக்குது, எம்சி போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. ஆனால் சமுதாயத்தில், எந்த சமூகத்தில் வந்து திருமணம் என்பது ஒரு பெரிய சுமையாக இருக்குதோ அங்கே இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் நடக்குது.
ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு பார்த்தாச்சு பேசியாச்சு. இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருமணத்துக்கான ஹால் மட்டும் 7 கோடி ரூபாவில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் நடக்க இருக்கிற இது வந்து 7 கோடி ரூபாவில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவன் அங்கேருந்து வந்து கல்யாண கிஃப்ட் மட்டுமே அவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு. அப்போ மேபி இவ்வளோ 7 கோடி ரூபாவில் அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீ இப்போ திடீர்னு வந்து இந்த பையனுக்காக அவனை வேணான்னு சொன்னால் என்ன பண்ணுறது? இந்த பேச்சு கூட நடந்திருக்கலாம். மேபி அவங்க பேசியிருந்தா, இல்லைனா அந்த பையன்கிட்ட இவங்க சொல்லியிருக்கலாம். அப்போ ஒரு இலகுவாக ஒரு ஐடியா பண்ணுவோம். சொசைட்டியில் நம்மளுக்கு கெட்ட பேர் வரதை விட பேசாமல் அவனை கொண்டுருவோம் அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லை. அப்போ இந்த சொசைட்டிங்கிறது பல நேரங்களில் இது சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியும் பிழைக்கலாம், சொசைட்டி என்ன நினச்சா என்ன அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் டவுனுக்கு போயிடுது. சில பேர் இந்த சொசைட்டியை நினச்சி வருத்தப்பட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்க. கடன் தொல்லைக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க. நீ அவங்க இப்போ கடன் நான் ஒருத்தனுக்கு தரணும், இப்போ நான் செத்துட்டா வந்து மொத்தமாக 0 ஆகிடும். என்னை அழுத்தங்க தந்து நான் சாவரத்துக்கு தள்ளுறதை விட நான் சொசைட்டி நினைக்கிறேன் என்னை அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்னு. ஆனால் நான் உயிரோடு இருந்தால் எனக்கு கடன் கொடுத்தவனுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்குது. 1000 ரூபா சம்பாரிச்சு நான் 100 ரூபாவது கொடுப்பேன், அவனுக்கு ஒரு 50 ரூபாவது கொடுப்பேன். செத்துட்டேன்னா 0, ஒன்றுமே இல்லை. அப்போது அழுத்தம் கொடுத்தவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, செத்து இனி நம்ம யார் பணம் தரணுமோ அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, செத்து போயிட்டா எனக்கும் பிரயோஜனம் இல்லை. என்னை நம்பி குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ இங்கே இது எல்லாமே எங்கே வந்து நிற்கிதுன்னா சட்டம் இதெல்லாம் தாண்டி இந்த சொசைட்டியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லணும். அது வந்து ஒரு சமூக ரீதியான அழுத்தம் இருக்குது இல்லையா, அதைத்தான் முதல்ல குறைக்கணும். அதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு இருப்பது சமூக வலைதளம். நீங்கள் இன்றைக்கி ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் எனக்கு கூட நடந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து டெல்லியில் இருக்கிறேன், என் மீது ஒருத்தர் வந்து புகார் கொடுக்குறேன். அப்போ புகார் கொடுக்கும்போது என்ன சொல்கிறான்னா, ஒரு பழைய செக் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த செக்கை காட்டி நான் இவர் வந்து 1,10,00,000 ரூபா தர்றேன்னு என்கிட்ட வாங்கியிருக்காரு அப்படின்னு கொடுக்குறான். அவன் கொடுத்துட்டான். அதில் ஜோக்கு ஹைலைட்டு பார்க்கணும். அதனால் இப்போ வரும்போது எனக்கு ஒரு டக்குன்னு இது நினைவு வந்தது. அதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, அவன் புகாரை கொடுத்துட்டு வெளியே வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிறான். கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வெளியே வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த வீடியோவை எந்த சேனலும் போடல. ஏன்னா வந்து அதில் எதுவுமே இல்லை. அவன் கொடுத்துருக்கிற புகார் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். 1,10,00,000 எவ்வளோ பெரிய காசு, எதுவுமே இல்லை. என்னுடைய பழைய செக்கு ஒன்று வச்சுருக்கிறான். அந்த செக்கு ஏன் கொடுத்தங்கிறது தனி ஹிஸ்ட்ரி. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, வந்தவன் யாருன்னு தெரியாது. என்னுடைய ஃபாரினில் வந்து என்னுடைய ஆஃபீஸஸ்லாம் இருக்குது. அப்போ நான் அங்கே நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இங்கே ஒரு செக்கு தரணும் அப்படின்றப்ப அங்கே இருக்கிற ஆள் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன், அவன் பேரில் கொடுங்கன்னு. அவன் தான் அந்த ஆள். அப்போ அவன் பேரில் கொடுத்துட்டேன். ஸோ அதோடைய எக்ஸாக்ட் சினாரியோ வேறு, அதுக்கு என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது வேறு, அதுக்கு என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது வேறு. அவன் இந்த பேரில் கொடுங்கன்னு சொன்ன வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி, வாங்கி ரிசீவ் பண்ணிட்ட பிறகு ரிசீவ்டு அண்ணன் அப்படின்னு அவன் போட்டது எல்லாமே என்கிட்ட இருக்குது. எதுக்குன்னா அது பொலிட்டிக்கலி அந்த அரசியல் சார்ந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு தொகுதி தரவு மாதிரி இருக்குது. தேர்தல் நேரத்தில், சட்டமன்ற தேர்தலில் வந்து எனக்கு அந்த தொகுதி வர மாதிரி இருக்குது. அதை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கட்சியில் ஏதாவது பண்ணணும்னு அன்னைக்கு ஒரு புகார், அன்னைக்கு ஒரு வீடியோ, அந்த வீடியோவை எடுத்து பாலிமர் சேனலில் போடுறாங்க. ஆனால் இந்த பாலிமர் என்னை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், என்னுடைய விளக்கத்தையும் சேர்த்து போட்டுக்குங்க அப்படின்னு. இப்போ போடுங்க வேணான்னா அவங்க நிறுத்துவாங்களா? நிறுத்த மாட்டாங்க. இல்லை அப்படின்னு இல்லை, சட்டப்பூர்வமாக நம்ம அவங்கள சந்திப்போன்னு வைங்களேன். அதான் அவங்க முறையாக என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து என்ன சொன்னேன், நான் போட வேணாம், நீங்கள் போடுங்க, ஆனால் நான் கொடுக்குற விளக்கத்தையும் சேர்த்து போடுங்கன்னு நான் ஒரு ரெஃப்யூட்டல் கொடுத்து அதை சேர்த்து போட்டாங்க. இதுக்கு நான் எதை சொல்ல வரேன்னா, இப்போ வந்து மனதைரியமோ அல்லது வந்து அதை பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், இதெல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணமோ நமக்கு இல்லை என்று சொன்னால் செத்து போயிடுவான் ஒருத்தன். அவன் போடுறது அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு சமூகத்தாயத்தில் இப்படி வந்தார், இப்படி கொடுத்தாரு, இப்படி வாங்கினாரு அப்படின்னா, இது வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவோட எமர்ஜென்சி. யார் என்ன கதையை வேணால் எழுதலாம், யார் மேலேயும் யார் என்ன வேணால் இட்டு கட்டலாம். இந்த கூத்துடைய எண்டிங்கை நான் சொல்லிடுறேன். அப்புறம் நான் உடனே என்ன பண்ணேன்னா, அவனுக்கு வந்து அது எக்ஸாக்ட் டீட்டெயிலோடு நான் ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஒன்று ரெடி பண்ணி கோர்ட்டில் போடுறேன். எக்மோர் கோர்ட்டில் என்னை கூப்பிட்றாங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவன் மேலே நான் கொடுக்குறேன். இவன் யார், இந்த சனியை பிடிச்சவன் யாருனே தெரியாது, என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கான், ஒரு அரசியல் கால் பண்ணி வச்சுக்கா கொடுக்கலாம். அவ்வளோ அசால்ட்டாக இவன் என்னையும் எடுத்துக்கூடாது, சட்டத்தையும் எடுத்துக்கூடாதுன்னு நான் புகார் கொடுத்து போலீஸ் வந்து சம்மன் போகுது. எனக்கு உடம்பு முடியல, நான் தூங்கிட்டு இருக்கிறேங்கிறான், என்னால் வர முடியல அப்படின்னு சம்மன் ரிசீவ் பண்ணுறான், வரமாட்டேங்கிறான். நான் போகிறேன். இப்போ இது தனி ஸ்டோரின்னு வைங்களா. அதுக்கப்புறம் நான் கோர்ட்டுக்கு போகிறேன். கோர்ட்டுக்கு போய் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு போடுறேன். என்னை வந்து ஸ்வான் எடுக்கணும்னு ஜட்ஜு பெட்டி ஏற்றுறாரு. நான் பெட்டியில் ஏறி எல்லா சப்ஜெக்ட்டையும் சொல்கிறேன். டெஃபமேஷனுக்கு தனியாக 2 கோடி ரூபாய் கட்டி நோட்டீஸ் அனுப்புகிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம். இதை நம்ம வந்து தாக்கு பிடிக்கணும்னு நினைக்கும் தாக்கு பிடிக்கிறோம். ஆனால் சொசைட்டியில் நம்மளே மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்களான்னா ஒரு சின்ன அவங்களுடைய நோக்கம் என்னது? அப்போ அந்த பக்கம் வருவோம். இப்போ நம்ம யாருன்னு தெரியும், இதெல்லாம் பண்ணால் நம்ம முடங்கிடுவோமான்னு தெரியும். இல்லை, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இது மாதிரி ஏதாவது ஒன்று நியூஸில் வர வச்சுட்டா போதும். இவங்க எங்கெங்கெல்லாம் முயற்சி எடுத்துருக்காங்க. நியூஸ் சேனல்னா நிறைய சேனலில் முயற்சி எடுத்துருக்காங்க. அவங்களாம் எனக்கு நண்பர்கள், நட்பில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாமல் கொடுத்தா போட முடியாதுன்ட்டோம். ஒரே ஒரு சேனல் மட்டும் வழக்கம் போல் போடுறேன்னு போட்டான், விளக்கத்தோடு போட்டான். இப்போ அவன் அந்த நாய் எங்கே இருக்கான்னு தெரியல, அந்த ஃப்ராடு. அவன் வந்து வந்தான், ஏதோ ஒரு அரசியல் கால் பண்ணி சொல்லி கொடுத்தான், போயிட்டான். அவனை நம்ம சட்ட ரீதியாக டீல் பண்ண போகிறோம். ஆனால்
டேமேஜ் இருக்குல்ல, பொது தளத்தில் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தரை வந்து டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இது மாதிரியான பல சம்பவங்களில் இப்போ வந்து ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லுதுன்னா இதையே ஒரு நியூஸாக போடுவாங்க. இப்போ அவங்க அதெல்லாம் யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திருமணமாகி 7 கோடி ரூபாய்லாம் செலவு தயாராக இருக்கும்போது மாப்பிள்ளை வேண்டாம் என்று காதலனின் கரம் பிடித்த மணப்பெண் அப்படின்னு செய்தி போட்டால் அது சொசைட்டியில் அசிங்கமாகும். அவங்களுக்கு அதை விட இது ஓகேன்னு கொண்டுடுறாங்க. இவங்களை வந்து இந்த ஒரு நிலைமைக்கு பண்றாங்கன்னா அப்ப சட்டத்து மேல வந்து சட்டத்துல வந்து நம்ம இது மாதிரி பண்ணா கூட நம்ம ஈஸியா தப்பிச்சு வந்துடலாம் இப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயும் இதெல்லாம் நிறைய நடக்குதா சார்? இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நார்த் இந்தியா ஒரு மாதிரி இருக்குது. தமிழ்நாடு அந்த அபிராமி கேஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி ஒன்றும் சட்டம் அவங்க லேசாக விட்டுறல. ஸ்டில் ஷீ இஸ் இன்சைட் தி பிரிசன், ஷீ இஸ் பிஹைண்ட் த பார்ஸ். அவன் அம்மாவும் சரி அந்த பையனும் சரி. அப்போ அவங்க அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்கன்னு வைங்களேன். சட்டத்தின் மேலே பயம் இல்லையா அப்படின்னா ஒரு கோணத்தில் வந்து அது உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணாலும் வந்து எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடலாம்னு நினைக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இது யாருக்கும் தெரியாது. அவங்க பிளானிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஆல்ரெடி ஒரு வாட்டி முயற்சி பண்ணியிருக்காங்க, அப்போ மிஸ் ஆகிட்டு இப்போ திரும்பவும் முயற்சி பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹூடி இவ்வளோ வெயிலில் எவன்டா ஹூடி போட்டு போகிறான்னு போலீஸ் சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் அவன் பிடிச்சிருக்காங்க. ஒரு ஆள் மட்டும் இவ்வளோ வெயிலில் ஹூடி போட்டு பக்காவாக முகத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு ஹூடி போட்டு போனோடனே ஃபஸ்ட்டு போலீஸ் நம்பிருச்சு. அந்த மாதிரி சொன்னது, அந்த பொண்ணு சொன்னதை நம்பிருச்சு. இவர் ஆக்சிடென்ட் போல இருக்குது, விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவ்வளோ வெயிலில் ஹூடி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஒரு ஆள் கிராஸ் ஆகிறது யாருன்னு பிடிச்சி அதை விசாரித்து அதை அப்படியே சிசிடிவி எடுத்து அதில் இவங்களை வந்து கிடுக்குப்பிடி விசாரணை இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தான் வெளியே வருது. சட்டத்தின் மீது பயம்லாம் இருக்குது. எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு குருட்டு என்ன வருதுன்னா, நான் வந்து கோர் இஷ்யூக்கு வந்துட்டேன். கோர் இஷ்யூ அப்படிங்கிறது என்ன இதில் அப்படின்னா சொசைட்டி தான். எனக்கு வந்து அதுக்கு சோஷியல் மீடியா, இன்னொன்று சோஷியல் மீடியாவில் இப்படி போட்டுருவாங்க நம்மளை. இதுக்கு பயப்படாமல் பேசாமல் ஒரு கொலையே பண்ணிடலாம். அப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு அச்சம் இல்லாமல் அதுதான் இப்போ கண்ட்ரோல் பண்ணணும். இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஐடி ஆக்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்றைக்கி யார் என்ன வேணால் எழுதலாம். ஒரு முதலமைச்சரை வந்து இழிவுபடுத்தி எழுதலாம். ஒரு முதலமைச்சர் காலில் வந்து இன்னொருத்தர் போய் விழுற மாதிரி எழுதலாம். இதையும் பண்ணலாம், அதையும் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், எழுதலாம் அப்படிங்கிற ஒரு வல்காரிட்டியை இன்றைக்கு வந்து ஆளும் அரசுகளே. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றியத்தில் பாஜகவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்றைக்கி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த கட்சியும் எல்லாருமே வந்து இவங்க எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் மேலே ஹெவியாக நம்பி இருக்கக்கூடிய கட்சிகள். இவங்க பண்ணக்கூடிய அந்த வல்கர் அட்டாக் இருக்கு இல்லையா, அதை மக்கள் பயந்து அது ஒரு ட்ராமாவாக எல்லாருக்கும் உருவாயிருச்சு. அந்த பயத்தை விட ஒருத்தனை கொலை பண்ணுறது தப்பில்லை, அந்த பயத்தை விட ஒருத்தனை வந்து பாதிப்பு ஏற்படுறது தப்பில்லை, ஒருத்தனை அடிக்கிறது தப்பில்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்து சமூகம் தள்ளப்படுகிறது. ஒன்று, சிறப்பு சட்டங்கள் எத்தனையோ காலங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி டவுரிக்கு எதிராக ஏற்றப்பட்டிருக்குது, ஆனர் கில்லிங்க்கு எதிராக ஏற்றப்பட்டிருக்குது. அதாவது ஆணவ கொலை செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. கவின் கொண்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டவுரிக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு நீதிபதியே தன்னுடைய வீட்டில் தான் மருமகளை தலையை சுற்றி அடிக்கிற வீடியோ. ஆனால் அதுவுமே கேமராவில் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதோடைய உண்மை நிலை என்னன்னு தெரியுதுன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அது பரவுது. உடனே தான் விஷயத்துக்கு வக்கீலாக இருக்கிற பல பேர் அடுத்த விஷயத்துக்கு நீதிபதி ஆயிடுறாங்கல்ல டக்குன்னு. ஐயோ இந்த கொடுமையை பாரு, அயோக்கியம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறான், இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன இருக்குது, என்ன பின்னணி இருக்குது, அதெல்லாம் யாருமே ஆராயறதில்லை. தனக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சிஎம் உடைய கான்வாயில் ஒரு நடிகை வந்து சிஎம் கூட வராங்க அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ அப்படின்னா, சிஎம் அலோவ் பண்ணாமல் ஒரு நடிகை உள்ளே வர முடியுமா? ஆனால் சிஎம் விட்டுறாங்க, அந்த நடிகை போட்டு துவைக்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு எதில் ஃபேவரட்டிசம் இருக்கோ அதை அவங்க பேசுகிறாங்க. அப்போ இதில் சிஎம் மீறி வந்து அவங்க ஒரு கேக்கு தூக்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்துட முடியுமா? முடியாது. ஆனால் அந்த அம்மாவை பிடிச்சிக்கிறானுங்க, இவரை விட்டுறாங்க. அப்போ இதில் ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குது. சோஷியல் மீடியாலையும் சரி சமூகத்திலையும் சரி ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குது. தனக்கு பிடித்தவர்கள் தவறிழைக்க மாட்டார்கள். தனக்கு பிடித்தவர்கள் தவறே செய்தாலும், நேற்று கூட ஒரு பெரிய அறிஞர் ஒருத்தர் பேசியிருந்தார். அவர் சொன்னார், இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நிலைமைக்கு என்ன அப்படின்னா, அவர் கொலையை செய்தாலும் அது ஜீவகாருண்யம்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டிசம் உருவாகுது. இது எல்லாம் சமூகத்தில் வேறு மாதிரியான தாக்கத்தை உண்டாக்குது. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சுருங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சமுதாயத்தின் அடிப்படையில் மக்கள் என்ன அப்படின்னா, என்னென்னலாம் சோஷியல் மீடியாவில் வருதோ, என்னென்னலாம் எழுதப்படுதோ, என்னென்னலாம் செய்தி சேனலில் வருதோ எல்லாமே உண்மை என்று நம்பி பரப்புவதை ஒரு பக்கம் சமுதாயம் நிறுத்தணும். இன்னொன்று, என்னத்தை எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வி வில் ஃபைட் பேக், வி வில் பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள்கிட்ட வராமல், நீங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளவோ சிறப்பு சட்டங்கள் வந்து சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸுக்காக மட்டுமே யூடியூபுக்காக மட்டுமே தனி சட்டங்கள்லாம் கூட போட்டு பார்த்து கூட எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் சிறப்பு சட்டங்கள், ஆனர் கில்லிங்க்கு சிறப்பு சட்டம் இருக்குது. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் எதாவது பேசிட்டீங்கன்னா பிசிஆர் ஆக்ட் இருக்குது, இருந்தும் அதை வந்து குறைஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது.
ஒரு பக்கம் பிசிஆர் ஆக்டையே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன ஏதாவது ஒன்றுனா நான் உடனே அதை ஷீல்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் ஓடுது. இன்னொரு பக்கம் சாதிய ரீதியான தாக்குதல்களும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கன்க்ளூசிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சிறப்பு சட்டங்கள், சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் வந்து போக்காது. ஒவ்வொரு தனிநபரும், ஏன்னா நம்ம ரஜினிகாந்த் சார் சொன்ன மாதிரி சொல்லணும்னா சிஸ்டமே சரி கிடையாது. இதான் உண்மை. இது சோஷியல் மீடியா இதெல்லாம் உள்ளதில்ல. அதனால் சமுதாயத்தை சிந்திப்பதை விட உங்களுடைய மேரேஜ், டிவோர்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், இந்த 3லையுமே ஒரு திருமணம், விவாகரத்து, சொத்து, இந்த 3லையுமே ஒரு இலகுத்தன்மையை நீங்கள் கையாள ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால், உதாரணத்துக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் தான் வந்து முதலாக பெண்களுக்கு வந்து சொத்தில் சம உரிமை என்று கொடுத்தார். முதல்ல கொடுத்தார். நீங்கள் அதில் உள்ள பேக்ரவுண்டை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர்களோடு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆண்களாக இருப்பாங்களா பெண்களாக இருப்பாங்களா? அவரோட காரில் பயணிக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க எல்லோரும் ஆண்களாக தானே இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்களாம் அஃபண்ட் ஆகிருப்பாங்களான்னா அவங்க அஃபண்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் பெண்களுக்கு இனிமேல் சொத்து தரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, சமுதாய ரீதியாக சொத்து விவகாரத்திலும், மெயினாக வந்து பெண்கள் விஷயத்தில், நான் அதான் மெயினாக சொல்ல வருவேன், பெண்கள் விஷயத்தில் அவர்களுக்கு சொத்து தரக்கூடிய விவகாரத்திலும் ஒரு ஆண் வந்து திருமணம் செஞ்சுட்டு போயிடுறான், 2வது திருமணம் பண்ணுறதுக்கு மதம் மாறிக்கிறான், அதுக்கான வழக்குகள்லாம் இருக்குது. இன்னொரு திருமணம் முடிப்பதற்காக மதம் மாறிய நடிகர்களை வந்து நீதிமன்றம் கண்டித்த வழக்குகள்லாம் இருக்குது. அப்போ பாலிகாமி ஆண்கள் செஞ்சுட்டு போயிடறான், எல்லாம் பண்ணிடுறான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து உடனடியாக பட்டங்கள் தயார் செய்யப்படுகிறது. அப்படிங்கிறப்ப திருமணத்தினுடைய விஷயங்கள் இலகுவாக்கப்படாமல், மேரேஜுடைய மேட்டர்ஸ் வந்து சிம்பிளிஃபை செய்யப்படாமல் இதெல்லாம் நீங்கள் வந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னால், இது மாதிரியான கொலைகள் இன்னைக்கு 1-2 நடக்கல. இப்போ அபிராமி சம்பவமே நீங்கள் எடுத்துக்கங்களேன். இப்போ எனக்கு பிடிக்கல, அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக சொசைட்டியை பற்றி யோசிக்காமல் ரொம்ப அழகாக உன்னை பிடிக்கலையா நான் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிவிட்டு, இங்கே 2 விஷயம். இப்போ நீங்கள் டிவோர்ஸ் பண்ணினீங்க, ஃபேமிலி, அதான் சொன்னேன், மேரேஜ், டிவோர்ஸு, ரீமேரேஜ், இன்ஹெரிட்டன்ஸ். இன்றைக்கி ரீமேரேஜுங்கிறது பெருங்குற்றமாக பார்க்கப்படுது. அதுவே அஃபேராக இருந்தால் அது ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி எப்படி நார்மலைஸ் பண்ணுறாங்கன்னு நீங்களே பார்க்குறீங்க. மனைவி போய் கோர்ட்டில் போராடிக்கிட்டு இருக்கும்போது யாரை எதிர்த்து மனைவி போராடுறாங்களோ அவங்க ஓப்பன் ஃபோரத்தில் வந்து உட்காந்துருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓப்பன் ஃபோரத்தில் இவங்களுமே நாட்டின் தலைமகனே அதை அங்கீகரித்து ஏற்றுக்கிறதையும் பார்க்குறோம். ஒரு ஸ்டேட் க்ளோரிஃபை பண்ணி பேசுகிறதையும் பார்க்குறோம். அப்போ இதுவே தப்பு இல்லைன்னும் போது நீங்கள் ரீமேரேஜ் பண்ணுறது என்ன தப்பு? அது நம்ம எப்படி அந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல தான் வந்து இப்போ இருக்கு. சிலர் வந்து அதை ஈஸியா எடுத்து கடந்து போயிடுறாங்க, சிலர் வந்து அதை ரொம்ப ப்ரெஷரா எடுத்துட்டு இந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க சார். இல்லை, அதுக்கு காரணம் யாரு? இப்போ நீங்கள் அது வந்து சொசைட்டியில் என்னன்னா அதை பேசுகிறாங்க. அது நான் போகிற இடத்துல இதை நான் பதிய வைக்கிறேன். ஒருத்தர் வந்து ப்ராப்பராக மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, வயது வித்தியாசம், இதை வந்து கேலி பண்ணுவாங்க. இதே அந்த வயது வித்தியாசத்தில் வைப்பாட்டி முறையில் அவங்க வந்து போய் அவங்கள இல்லீகலாக அஃபேராக இருந்தாலும் அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வயது அதிகம் இருந்துட்டு போது, அவன் கல்யாணம் தானே பண்ணிட்டு இருக்கிறான், அவங்க வந்து வேற ஜாதி, வேற மதம், வேற இது என்னமோ ஒன்று, அவன் கல்யாணம் பண்ணி தானே இருக்கிறான். அப்போ வந்து ஒரு விஷயத்தை லீகலைஸ் பண்ணுறத இழிவாக பார்க்கக்கூடிய சமுதாயம். ஏன்னா அது லீகலைஸ் பண்ணிட்டா நீங்கள் வெளியே வரணும், அஃபிஷியல் லீகலைஸ் பண்ணிட்டா அஃபிஷியல் ஆகிடுது, அதை பார்க்கக்கூடிய சமுதாயம் வந்து இது பண்ணல. அப்போ ஒருத்தர் திருமணம் முடிக்கிறான், அதில் நிறைய இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி அதிக ஆடம்பரமாக திருமணம், இது இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம். பெரிய எல்லா மேட்டர்லையும் இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் கடந்த காலங்களில் வந்து கோயம்புத்தூரில் ஒரு கொலை நடந்தது. வரதட்சணை விஷயம் காரணமாக ஒரு கொலை நடந்தது. அதில் மேட்ரு என்ன, ரொம்ப சிம்பிள். இப்போ தானம்மா இத்தனை கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னும் போது ஒரு பெண்ணுக்கு ஹிடன் பேர்டன், உடனடியாக அந்த வெட்லாக்லேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா ஒரு ஈவன் வென் யூ ஃபீல் தட் திஸ் ரிலேஷன்ஷிப் won't work further, you will be pressurized to stay inside that relationship just because it has been spent more. நிறைய அதில் வந்து செலவு பண்ணிட்டோம், நிறைய அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், இந்த திருமணத்துக்கு வந்து நம்ம வந்து நிறைய செலவு பண்ணிட்டோம், வேறு வழி இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா. பெண்கள் வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க ஒரே வார்த்தை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சார். எங்க இருக்கு அதில் அவங்க அப்பா தள்ள அடிச்சு கலந்தார். ஆமா, நான் சொன்னனே, ஐயோ அட்ஜஸ்ட் பண்ணி என் பிள்ளைய சொன்னனே அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு? இதுவே நீங்கள் ஈஸியாக வாயா ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வாயா கல்யாணம் பண்ணிட்டு போயா அப்படின்னு முடிச்சு கொடுத்தீங்கன்னா, ஒரு புரட்சிகர திருமணமாக, ஒரு இது திருமணமாக, சுயமரியாதை திருமணமாக நீங்கள் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால், செலவினங்களை குறைத்து நீங்கள் சிம்பிளாக முடிச்சிங்கன்னு சொன்னால், உடனடியாக அந்த மேரேஜ் எவ்வளோ இலகுவாக இருக்குதுன்னா, ஒரு மேரேஜ் எவ்வளோ இலகுவாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொன்னால், எவ்வளோ இலகுவாக அந்த மேரேஜ் இருக்கோ அவ்வளோ இலகுவாக அதுலேருந்து வெளியே வர்றது ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ கோர்ட்ஸில் வருது, கேசஸ் வருது, மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, நான் இவ்வளோ செலவு பண்ணேன், எனக்கு காம்பன்சேஷன் வேணுங்கிறாங்க. காம்பன்சேஷன் அவ்வளோ இலகுவாக யாரும் வாங்கிட முடியாது, இலகுவாக வாங்கிட முடியாது. உங்களுக்கு வேலை வெட்டி இருக்கும், இஷ்யூஸ் இருக்கும். அப்போ எனக்கு வந்து காம்பன்சேஷன் வேணும் அப்படிங்கிறாங்க. நான் இத்தனை ஆண்டு காலம் வந்து என்னுடைய பொருளை அவர் யூஸ் பண்ணிட்டாரு, நான் வீட்டுக்கார் கேட்குறாருன்னு என்னுடைய நகையெல்லாம் கொடுத்தேன், எல்லாத்தையும் செலவு பண்ணேன். அது வேறு, நகை கொடுக்குறதுங்கிறது வேறு. பட் அது டௌரியாக வர்றப்ப
அது வேறு, டிமாண்ட் பண்ணி வர்றதுங்கிறது வேறு. இது ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய பேர்டனாக என்ன உருவாக்கிட்டாங்கன்னா, ஒரு கார் வாங்கி தரணும், இவர் ஆம்பளை, இவர் தான் எல்லாத்தையும் செய்யணும். ஆனால் வந்து குடும்பத் தலைவனுங்கிற பட்டம் மட்டும் இவருக்கு. ஆனால் வந்து இவர் அலங்கரித்து உட்கார வச்சு தேரில் கூட்டு போகிற வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி தர வேண்டியது ஒரு பெண்ணுடைய சூழ்நிலை. இவைகள் அனைத்தும் சட்டம் போட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி சட்டம் போட்டு எவ்வளோ தடுத்து பார்த்தாச்சு. கௌரிக்கு வந்து எவ்வளோ வழக்கு இருந்து கூட இனி, ஆனால் ஓரளவு குறைந்திருக்கு சமூகத்தில். வந்து லவ் மேரேஜஸ் இதை குறைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். லவ் மேரேஜஸ் வந்து இதை குறைத்திருக்கிறது. இன்றைக்கி லவ் மேரேஜஸ் வந்து ஊக்குவிக்கப்பட்ட ஒரு விஷயமா ஆகிப்போச்சு. ஃபேமிலிஸ்லேயே வந்து அது நடந்துருச்சு. அப்படின்னா ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்காவிட்டாலும் நடக்கிற நிதர்சனத்தை பார்க்கும்பொழுது காதல் திருமணங்கள் இதை வந்து குறைச்சிருக்குது. ஒரு மேரேஜோடைய சிஸ்டத்தை வந்து ஈஸியாக்கியிருக்கு. அவங்கவுங்க வந்து அலைபாய்ந்த ஸ்டைலில் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்போ மாப்பிள்ளை வந்து ஓகேங்கிறார். இது ஒன்று. ரெண்டாவது டிவோர்ஸ் சிஸ்டம். அடுத்து நீங்கள் டிவோர்ஸுக்கு வர்றப்ப அது ரொம்ப ஈஸியாகணும். இன்றைக்கி இருக்கிற கோர்ட்ஸ்லேயே கால் வைக்க இடமில்லாமல் இருக்கிற கோர்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி கோர்ட்ஸ் தான். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒன்று வந்து பார்ட்டி இன் பர்சன். ஃபேமிலி கோர்ட்டில் வந்து இப்போ எப்படின்னா மற்ற கேசஸில் வந்து நீங்கள் வக்காலத்து போட்டுட்டு உங்கள் அட்வொகேட்ஸே அப்பியர் ஆகிக்கலாம். ஆனால் ஃபேமிலி கோர்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபேமிலி கோர்ட்டில் எஸ்பெஷலி வந்து பார்ட்டி இன் பர்சன் தான் நீங்கள் இருக்கணும். நம்ம வந்து ஃபைல் பண்ணுறப்பவும் நீங்கள் இருக்கணும். அவங்க ரிட்டன் கொடுத்தாலும் உங்கள் கையில் தான் கொடுப்பாங்க. ரிட்டன் அப்பவும் நீங்கள் இருக்கணும். அகைன் நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கூட இது பண்ணிவிட்டு திரும்ப ரீப்ரசன்ட் பண்ணுறதா இருந்தாலும் கூட நீங்கள் நிற்கணும். அது நம்பர் ஆகிறதுக்கு நீங்கள் இருக்கணும். நம்பர் ஆகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும். எல்லா கேஸுக்கும் நீங்கள் அப்பியர் ஆகும். அப்படிங்கிறப்ப வந்து ஃபேமிலி கோர்ட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக மக்களுடைய வரத்து, கிளைண்ட்ஸுடைய வரத்து வந்து, பார்ட்டிஸுடைய வரத்து வந்து அதிகமாக. அப்போ இது வந்து காம்ப்ளிகேஷனாக போக 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 இந்த காம்ப்ளிகேஷன் உருவாகிறது எங்கேருந்து உருவாகுதுன்னா, இது இவ்வளோ செலவு பண்ண கல்யாணம் அப்படிங்கிறதுனால தான் அவங்க அதுலேருந்து ஈஸியாக வெளியே வரதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. நான் இவ்வளோ பண்ணேன், நான் அவ்வளோ பண்ணேன். இப்போ இன்றைக்கி அதில் என்னென்னலாம் காம்ப்ளிகேஷன், இப்போது லவ் மேரேஜஸ் உருவாயிருச்சு. ஆனால் இப்போ புதுசாக என்னென்ன காம்ப்ளிகேஷன் உருவாக்கிட்டாங்கன்னா, ஃபோட்டோஷூட்டு, டிஜே, இது புதுசாக இன்றைக்கி கலாச்சாரங்கள் மாற 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 மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி, ஹெலிகாப்டரில் பறந்து போகிற மாதிரி, அதில் விழுந்து சித்த கதையெல்லாம் நிறைய பேர் இருக்குது. அப்போ இந்த காம்ப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறப்ப அதில் வந்து நான் கூட ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். இருப்பவர் தன் இருப்பை காட்ட வீண் விரயம் செய்தார், அது இல்லாதவர் தலை மீது இடியாய் வந்து இறங்குகிறது அப்படின்னு. அவன் வந்து பெருமையாக செஞ்சுட்டு போயிடுவான். உடனே இவங்க அதை பார்த்துட்டு புளியை பார்த்து பூனை சூடு வச்சுக்கிட்ட கதையா இவங்களும் சூடு வச்சுக்குவாங்க. நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும். அப்பா அந்த மாதிரி பண்ணணும்ப்பா, இப்போ அப்பாவுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பேர்டன், இது செய்யணும். இவைகள் எல்லாமே அந்த திருமண வாழ்க்கையையும் வந்து கடினமாக்கிறது. அந்த ஒரு பொண்ணு உள்ளே போயிட்ட பிறகு இருந்து வெளியே வர முடியும். ரொம்ப சிம்பிளாக நான் தான் சொல்கிறேன். ஒரு திருமணம் எவ்வளோ இலகுவாக உள்ளே போக முடியுமோ அதே இலகுவோடு வெளியே வர மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இஷ்யூஸை வந்து நீங்கள் எந்த காலத்துலையும் இதில் நடக்கக்கூடிய கொலைகளை, அது சம்மந்தமாக நடக்கக்கூடிய அத்துமீறல்களை தவிர்க்கவே முடியாது.